நீண்ட காலமா நிதிஷ்குமார் கோரி வந்த பீகாருக்கான சிறப்பு அந்தஸ்தை தர மறுத்திருக்கு மத்திய அரசு. இதை அடுத்து நிதிஷ் மத்தியில பாஜக கூட்டணிக்கு கொடுத்து வர ஆதரவை எப்ப வேணாலும் திரும்ப பெறலாங்கிற டாக் கிளம்பி இருக்கு. நேத்து தொடங்கப்பட்ட நாடாளுமன்றத்துல மழைக்கால கூட்டத்தொடரின் போது நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தேசிய வளர்ச்சி கவுன்சில் மூலமா சில மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு சலுகைகள் மற்றும் அதோட முக்கிய அம்சங்கள் பற்றி எழுத்துப்பூர்வமா பதில் கூறியிருந்தாரு. அதுலதான் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க பாஜக தயாரா இல்லைங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. ஒரு மாநிலத்தோட நிலப்பரப்பு, மக்கள் தொகை, அங்கு வாழும் பழங்குடியின மக்களோட விழுக்காடு, பொருளாதார நிலை ஆகியவற்றை கருத்துல கொண்டுதான் 1969ஆம் ஆண்டு 5வது நிதிக்குழுவோட பரிந்துரைப்படி அறிமுகம் செய்யப்பட்டது மாநிலங்களுக்கான சிறப்பு அந்தஸ்து. 2014 முதல் 2015 நிதி ஆண்டுபடி 11 மாநிலங்கள் சிறப்பு அந்தஸ்துக்கான சலுகைகளை பெற்று வருது. இதன் மூலமா மற்ற மாநிலங்கள் மத்திய அரசு கிட்ட இருந்து 60% நிதியுதவி பெறும் நிலையில இந்த சிறப்பு அந்தஸ்து பெற்றிருக்கும் மாநிலங்களுக்கு மட்டும் மத்திய அரசு 90% நிதியுதவி வழங்கிட்டு வருது. 2000 பீகார் மாநிலத்திலிருந்து ஜார்க்கண்ட் தனி மாநிலமா பிரிக்கப்பட்டதை அடுத்து 2006 இருந்து சிறப்பு அந்தஸ்து வேணுங்கிற கோரிக்கையை முன் வச்சுட்டு வராரு நிதிஷ்குமார். கடந்த ஜூன் மாதம் டெல்லியில நடைபெற்ற கட்சியோட உயர்மட்ட தேசிய செயற்குழு கூட்டத்துல பீகாருக்கான சிறப்பு அந்தஸ்து குறித்த கோரிக்கையை தீர்மானமா நிறைவேற்றி இருந்தாரு. ஆனா ஏற்கனவே 14வது நிதிக்குழுவோட பரிந்துரைப்படி இனி எந்த மாநிலத்திற்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படாதுங்கிற முடிவுக்கு வந்தது பாஜக அரசு. இதனால அப்போ தெலுங்கானா பிரிக்கப்பட்ட பிறகு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்துங்கிற மத்திய அரசின் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தினாரு சந்திரபாபு நாயுடு. ஆனா அதையும் பாஜக ஏற்றுக்கொள்ளாததுனால 2018 கூட்டணியை விட்டு வெளியேறினாரு சந்திரபாபு நாயுடு. இந்த நிலையில தான் இப்போ நிதிஷ்குமார் முன் வச்ச பீகாருக்கான சிறப்பு அந்தஸ்துக்கான கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க பாஜக அரசு. நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் நிதிஷ்குமாரோட ஜனதாதள கட்சி 12 தொகுதிகளை ஜெயிச்சிருச்சு. மக்களவையில நிதிஷ்குமார் ஆதரவோட தான் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. இப்போ பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கிடையாதுன்னு பாஜக முடிவெடுத்திருக்கிறதுனால நிதிஷ்குமார் பதவி விலகணும்னு மாநிலத்துல எதிர்கட்சியா இருக்கிற ராஷ்டிரிய ஜனதாதளம் குரல் எழுப்பியிருக்கு. இது நிதிஷ்குமாருக்கு நெருக்கடியை அதிகரிச்சிருக்கு. அவர் கூட்டணியை விட்டு விலக வாய்ப்பு இருக்கிறதாவும் தகவல்கள் வருது. ஆனா அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பட்ஜெட்ல பீகாரை குறி வச்சு பல திட்டங்களை அறிவிச்சிருக்கு பாஜக. விமான நிலையம், மருத்துவ கல்லூரிகள், விளையாட்டு மைதானங்கள், 21,400 கோடிக்கு மின் உற்பத்தி நிலையம் எல்லாம் அமைக்க அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கு. ஆந்திராவுக்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அந்த மாநிலத்துக்கும் 15,000 கோடி நிதியுதவி, 3 பின்தங்கிய மாவட்டங்களுக்கு மானியம் வழங்கப்படும்னு அறிவிப்புகள் கொடுத்து கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்த முயற்சி செய்திருக்கு பாஜக.